ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல ஒரு சீடன் சேர்றான். அந்த சீடனுக்கு குரு நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் என்ன செய்யறாரு, மதிய வேளை அவரு சாப்பாட்டு மேசையின் மீது 2 கிண்ணத்தை வைக்கிறார். 2 கிண்ணத்திலும் குடிப்பதற்காக கேழ்வரகு கஞ்சி இருக்கு. அதுல ஒரு கிண்ணத்துல மட்டும் ஒரு தட்டு வச்சு அதன் மீது ஒரு முட்டையை வச்சிருக்கிறார். இன்னொரு கிண்ணத்துல வெறும் கேழ்வரகு கஞ்சி மட்டும்தான் இருக்கு. குரு கேட்கிறார், உனக்கு எது வேணும் அப்படின்னு. சீடன் சொல்றான், எனக்கு முட்டை இருக்கிற அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறான். முட்டையை சாப்பிட்றான், கஞ்சியை குடிக்கிறான். குரு என்ன செய்யறார், அவருக்கான கிண்ணத்தை எடுக்கிறார். அந்த கிண்ணத்துல இருக்கிற கேழ்வரகு கஞ்சிக்குள்ள 2 முட்டைகள் இருக்கு. அதை எடுத்து சாப்பிட்றார். சீடன் அப்படியே ஆச்சரியமா குருவை பார்க்கிறான். அப்ப குரு சொல்றார் சீடன்ட்ட, எல்லாவற்றையும் வாழ்க்கையில் கண்களால் பார்ப்பதை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு செஞ்சிடாத, புரியுதா அப்படின்றார். புரிந்தது குருவே அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி மறுநாள் 2 கிண்ணம், 2 கிண்ணத்திலும் கேழ்வரகு கஞ்சி, அதுல ஒரு கிண்ணத்தில் ஒரு தட்டு, அதன் மீது ஒரு முட்டை இருக்கு. குரு கேட்கிறார், உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்கிறார். சீடன் இந்த முறை யோசிச்சு பார்க்கறான். நேற்று நடந்ததெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வருது. அதனால சீடன் என்ன பண்றான், எனக்கு அந்த வெறும் கஞ்சி இருக்கிற மட்டும் கிண்ணத்தை மட்டும் கொடுங்க குருவே அப்படின்றான். குரு கொடுத்துட்றார். சீடன் அந்த கஞ்சிக்குள்ள கையை விட்டு பார்த்தா எந்த முட்டையும் இல்லை. குருவையே பார்த்துட்டு இருக்கான். குரு ஒரு முட்டையை சாப்பிட்டுட்டு அந்த கேழ்வரகு கஞ்சியை குடிச்சிட்டு சொல்றாரு, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவத்தை மட்டும் கொண்டு ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்காத, வாழ்க்கை அதை விட பெரிது, எல்லா நேரங்கள்லையும் அனுபவம் உனக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறார். சீடனுக்கு புரிஞ்சு போச்சு. இதே மாதிரி மறுநாள் மேசை, சாப்பாட்டு மேசை, அதில் அதே 2 கிண்ணங்கள், 2 கிண்ணத்திலும் கேழ்வரகு கஞ்சி, ஒரு கிண்ணத்தில் ஒரு தட்டு, அதன் மீது ஒரு முட்டை இருக்கு. இப்போ கேட்குறார் சீடன்ட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. சீடன் சொல்கிறான், குருவே, நீங்கள் தான் இந்த ஆசிரமத்தில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் தான் சமைக்கிறீங்க, ஓடி ஆடி எல்லாமே பண்ணுறீங்க. உங்கள் பசிக்கு உங்கள் தேவைக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, மீதியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். குருக்கு புரிஞ்சிருச்சு. சீடனுக்கு ஞானம் கிடைத்து விட்டதா நினைக்கிறார். குரு என்ன பண்ணுறார், அந்த ஒரு முட்டை இருக்கிற அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிறார். முட்டையை சாப்பிட்றார், கஞ்சியை குடிக்கிறார். சீடன் அந்த கஞ்சி இருக்கிற கிண்ணத்தை எடுக்கிறான். அந்த கேழ்வரகு கஞ்சிக்குள்ள கையை விட்டு பார்த்தா 3 முட்டைகள் இருக்கு. குரு சிரிக்கிறார். சீடனுக்கு ஞானம் கிடைத்து விட்டது. அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்படி இந்த கதை முடியுது. எவ்வளோ அழகான கதை தெரியுங்களா? வாழ்க்கையில் நம்ம நம்முடைய தேவைகளை மட்டுமே மையப்படுத்தி யோசிக்கிறோம். நம்ம எதிர்பார்ப்புகள், தேவைகள், சந்தோஷம் அப்படின்னு. அதனால தான் நிறைய நேரங்களில் நமக்கு ஏமாற்றம் கிடைக்குது, கவலை தான் கிடைக்குது. என்னைக்கு நம்ம அடுத்தவர்களோட தேவை, அடுத்தவர்களோட எதிர்பார்ப்பு, அடுத்தவர்களோட மகிழ்ச்சி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு நமக்கு ஒரு நாளும் ஏமாற்றமே இருக்காது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு கூடுதலாக தான் மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த கதையை உங்க வாழ்க்கையிலும் பொருத்தி பாருங்க. நல்லதே நடக்கும், நல்லதையே பேசுவோம்.